கைஸ், இந்த வீக்கெண்ட் நாங்க வந்த இடம் தான் பெங்களூர் அக்வேரியம். சண்டேங்கிறதுனால அக்வேரியம் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. அண்ட் கப்பன் பார்க் பக்கத்துல இருக்கனாலையும் நிறைய பேர் ரிலாக்ஸ் பண்ணவும், சில் பண்ணவும் வந்திருப்பாங்க. அந்த கூட்டமும் இருந்துச்சு. அக்வேரியம் டைமிங் பார்த்தீங்கன்னா, காலையில 10 AM to 5:30 PM எல்லா நாளும் ஓப்பன்ல தான் இருக்கும். எக்ஸெப்ட் ஆன் மண்டே அண்ட் செகண்ட் டியூஸ்டே ஆஃப் எவ்ரி மந்த். கவர்மெண்ட் அக்வேரியம்ங்கிறதுனால இங்க டிக்கெட் பிரைஸ் ரொம்பவே அஃபோர்டபுளா இருந்துச்சு. பெர் பர்சன் ₹95 டிக்கெட்டும் 3 வயசு பிலோ குழந்தைங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டும் இருக்கு. அண்ட் கேமரா ஏதாவது கேரி பண்ணணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா ₹25 பே பண்ண வேண்டியதா இருக்கும்னு போட்டிருந்தாங்க. ஆனா எங்கள்கிட்ட அவங்க வாங்கல, ஏன்னு தெரியல. ஏறின உடனே வழி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. ஆனா கரெக்டா அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ள ஒரு பில்டிங்குள்ள ஏறணும். அங்க பெரிய ஃபிஷ்ஷா வச்சிருந்தாங்க. பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, பக்கத்திலேயே அங்க ஒரு டாய் ஷாப்பும் வச்சிருந்தாங்க. நிலா பாப்பா அத பார்த்தா கண்டிப்பா விடமாட்டா. அதனால நைஸா நாங்க இறங்கிட்டோம். Jaws of the நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட்டான ஜாப்பனீஸ் காய் ஃபிஷ் அங்க இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷுக்கு நீங்க சாப்பாடு குடுக்கலாம். டிக்கெட் கவுண்டர்ல எக்ஸ்ட்ரா ₹30 பே பண்ற மாரி இருக்கும். எல்லாரும் சாப்பாடு போட்டனாலயோ என்னவோ, சும்மா கை காணிச்சாலே நாய்க்குட்டி மாரி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருந்தது. இங்க கூப்பிட்டா இங்க வரும் அது அணக்கு எங்க இருக்கோ அங்க வரும். நெக்ஸ்ட் நாங்க போனது மரைன் ஃபிஷ் டனல். இந்த பேரு கேட்கும்போதே நான் நெனச்சேன், ஓகே ஒரு 4 மீட்டர்ஸுக்காச்சும் அட்லீஸ்ட் இந்த டனல் இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு பார்த்தா, டனல் ரொம்ப குட்டியா இருந்துச்சு. ஒரு 4 பேருக்கு நிக்கலாம். ஆனா அங்க நெறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. சரி வந்ததுக்கு மீன் எல்லாம் பார்த்துட்டு சீக்கிரம் அங்கேருந்து இறங்கிட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்க ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். இங்க தான் நெறைய ஆர்னமெண்டல் ஃபிஷஸ்லாம் இருந்துச்சு. லைக் சியாமீஸ் ஃபைட்டர்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான்ஸ், கேட்லா ஃபிஷ், கோல்டன் ஃபிஷ், ரெட் டெயில் ஷார்க் அப்படி நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருந்துச்சு. ஒன்னொன்னா நின்னு பார்த்து டைம் போனதே தெரியல. நிலா பாப்பா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணா. நிலா பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார் ஃபிஷ் பார்த்தோன்னே, கொக்கோமெலன்ல இருக்க அந்த பேபி ஷார்க் பாட்டு தான் பாடிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு. கிட்ஸோட ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண, இது ஒரு பக்கா பிக்னிக் ஸ்பாட்டுன்னு நான் சொல்லுவேன். நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். அவ்ளோ அழகா இருந்துச்சு அங்க இருந்த மீன்லாம். உங்களுக்கு ஃபிஷஸ் அண்ட் அக்வேரியத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தா, இந்த பிளேஸ் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. எல்லா ஃபிஷஸும் நின்னு நிதானமா ரிலாக்ஸ்டா பார்க்கணும்னா, தயவு செஞ்சு சண்டே வந்துராதீங்க. வீக் டேஸ் ட்ரை பண்ணுங்க. அதுதான் இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.